இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? வேதாகமத்தில் என்ன சொல்ல இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மத்தேயு 19:14 இயேசுவானவர் என்ன சொல்கிறாருன்னா, சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பிரசங்கம் கொடுத்துட்டு இருக்கும்போது சிறு பிள்ளைகள் அவரிடத்துல வருகிறதை சீடர்கள் போ என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை தள்ளாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லுகிறார். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட இயேசு சொன்ன அந்த சிறு பிள்ளைகள் இப்போ எப்படி இருக்காங்க, இந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, வி ஆர் ஆல் லிவிங் இன் அ டெக் வேர்ல்டு. நம்ம டெக்னாலஜி உலகத்தில் இருக்கோம். எதுனாலுமே நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா நம்ம கையில் இப்போ காசு இல்லை, ஜிபே அந்த பேடிஎம் அந்த மாதிரி ஒரு ஆப் வழியாக தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ நமக்கு இப்போ ஒரு ஃபோன் கையில் இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு லைஃப் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சம் ஒன் who doesn't know to operate ஃபோன். அந்த மாதிரி உலகமானது எப்படி இப்போது போய்கொண்டிருக்கிறதுனா ஒரு டெக்னாலஜியை நோக்கி தான் அது போய்கொண்டிருக்கு. ஸோ டெக்னாலஜியை நம்ம கம்ப்ளீட்டாக யார் லைஃப்லையுமே இதை யூஸ் பண்ணாதீங்க, இதை யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனால் அதை எப்படி நம்ம லிமிட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம குறைக்கலாம், அந்த யூசேஜை இப்போ நம்ம அடல்ட்ஸாக இருக்கிற நம்ம பெற்றவர்களாக இருக்கிற நம்மளே நிறைய நேரம் இப்போ நம்ம ஃபோன் எடுத்தோம் அப்படின்னா, ஓகே நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்தோம் அப்படின்னா, வி ரியலி டோன்ட் நோ ஹவ் டைம் ஃப்ளைஸ். அவ்வளோ சீக்கிரமாக நேரம் பறந்து போயிடுது. அப்படி நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்னு போவோம், ஆனால் அது வேறு விஷயத்துலேருந்து அதுலேருந்து இன்னொரு விஷயம் போய் அப்படி அது ஜம்ப் ஆகிட்டு வி லூஸ் அவர் டைம். நம்ம நிஜமாலையுமே ஃபோன் நம்ம நோண்ட ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய நேரம் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது. அப்படி நம்மளே இந்த ஒரு ஒரு எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு நமக்கே தெரியாத பொழுது நம்மளுடைய குழந்தைகளுக்கு அது எப்படி தெரியும்? நம்ம பெற்றவர்களாக இருக்கிற நம்ம குழந்தைகள் மேல் எப்பொழுதும் நம்ம ஒரு கண்ணோக்கமாய் நம்ம எப்பவுமே இருக்க வேண்டும். பையன் என்ன பண்ணுறா, பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு நம்ம எப்பயுமே அவர்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் ஸோ இப்போ அவங்க படிக்கிறாங்க, படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர்கள் ஃபோன் பார்க்கிறார்கள். அந்த ஃபோன் பார்க்குறத நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் தே கேன் நாட் ஸ்டே வாட்சிங் ஃபோன் ஆர் வாட்சிங் டிவி ஃபார் அ வெரி லாங் டைம். அப்படி ஏன்னா அவர்களுக்கே தெரியாது மூளை அப்படி தான் செயல்படுது. நம்ம ஒன்று பார்த்துட்ருக்கோம், அது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அப்படியே அதில் ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்படியே நம்ம போகிறோம். அது முடிந்ததுக்கு அப்புறம் தான் தெரிகிறது, ஓகே நம்ம இவ்வளோ நேரம் நம்ம இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்ட்டு. அதே குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி லிமிட் பண்ணுறதுனா, பெற்றோர்களாக இருக்கிற நாம தான் அதை ஒரு கண்ட்ரோல் எடுத்து, ஓகே நீ இவ்வளோ நேரம் ஃபோன் பார்த்துட்ட, இப்போ உனக்கு அவங்களுடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி அம்மா செஞ்சு தரேன், நீ என்ன சாப்பிட்ற, அம்மா உனக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு அவர்களுடைய மைண்டை மாற்ற வேண்டும். வேறு ஏதாவது நீ பெயிண்ட் பண்ணுறியா, அந்த மாதிரி வேறு ஆக்டிவிட்டீஸை அந்த ஃபோன் பார்க்குறதுலையோ அந்த டிவி பார்க்குறதுலையோ வேறு ஆக்டிவிட்டீஸெல்லாம் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணால் தான் அதில் முற்றிலுமாக அவர்கள் அந்த ஃபோன் அந்த டிவிலேயே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்படி நம்ம பெற்றவர்களாக இருக்கிற நமக்கு தான் அந்த முழு அதிகாரமும், நம்ம குழந்தைகள் வழிநடத்துறதுக்கான முழு அதிகாரமும் கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்காரு. அடுத்தது நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். ஸோ இப்போ நமக்கு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கல அப்படின்னா தே டோன்ட் நோ வாட் இஸ் குட். எது அவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியாது. ஸோ மேபி அவங்க ஃபோன்லேயே இருக்கலாம். திடீர்னு நம்ம ஒரு நாள் நீ ஃபோன் பார்க்காத, ஃபோன் கொடு, நான் இனிமேட்டு உனக்கு ஃபோனே தரமாட்டேன்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன வரும்? அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு கோவம் ஒரு இவ்வளோ நாள் கொடுத்துட்டு ஏன் இப்போ மட்டும் அவங்க தரமன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் குழந்தைகள் நம்ம கூட ஸ்கூலில் இருந்து வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம அவர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க என்று அவர்கள் மேலே எப்பொழுதும் ஒரு கண் இருந்து கொண்டே இருக்க வேண்டாம். அவன் ஃபோன் தானே பார்க்குறான், ஓகே கொஞ்ச நேரம் நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆனால் அவன் ஃபோனில் என்ன பார்க்குறான்றது நமக்கு தெரியாது. அப்படி அந்த ஒரு சிறு ஓகே பெற்றவர்கள் பார்க்கவில்லை, நம்ம எதனாலும் பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணம் கூட குழந்தைகளில் வளர்ந்து அதற்கு அவங்க அடிக்ட் ஆகலாம். ஆகையால் நம்ம எப்பயுமே பெற்றவர்களாக இருக்கிற ஐ எம் நாட் டெல்லிங் லைக் வி ஹாவ் டு ஆல்வேஸ் ஸ்பீக் இன் டு வாட் தே ஆர் டூயிங், but we should always know what activities our children are doing because we are responsible for அவர்களுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய அந்த பருவ வளர்ச்சிக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. பெற்றவர்களாக இருக்கிற நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஏனென்றால் அவர்களை நம்ம சொல்லலாம்,
ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம். அதையும் மீறி அவர்கள் கேட்கவில்லை என்றால் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங், அவர்களுக்கு வேற எப்படி சொன்னால் அதிலிருந்து அவன் வருவான் என்று அதை நம்ம அவர்களுக்கு புகட்ட வேண்டும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறத வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. என் பையன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. நம்ம எப்படியும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் என்று நம்மளுடைய டீச்சிங் ஸ்டைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு இதில் கண்டிப்பாக குழந்தைகள் நம்ம சொல்வதை கேட்பாங்க. அதுதான் வந்து என் லைஃப்லையுமே நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறது. ஈவன் ஐ ஆம் அண்டர்கோயிங். இது எனக்குமே வந்து என்னுடைய பையனை கொண்டு வரதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வேதாகமத்திலையுமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, வேதாகமத்திலையுமே பேலன்ஸ்டு லைஃப் தான் லீட் பண்ண சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இல்லாமல் அந்த மிடில் லைனில் நம்ம எப்படி தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அதே சமயம் இந்த உலகத்தோடும் நம்ம வந்து ஓடிட்டுருக்கோம், அதே சமயம் தேவனுக்கும் பிரியமாக எப்படி இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் நம்ம சொல்வதை நம்ம பார்க்கலாம். உபாகமம் 6:7. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்திலே இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் பொழுதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. ஸோ வேதாகமத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை. தேவன் நமக்கென்று கற்றுக் கொடுத்த கட்டளைகள் என்ன என்று நமக்கு தெரியும். 10 கட்டளைகள் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரையும் நேசி, நீ அன்பு கூறு, உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ செல்ஃப் லவ், அது வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு. ஸோ உன்னை நேசிக்கிறது போலவே நீ பிறரையும் நேசி. அடுத்தவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அதை நீ அவர்களுக்கும் செய். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம பைபிளில் பார்க்கலாம், வேதாகமத்தில் பார்க்கலாம். அப்படி ஆனால் இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வார்த்தையாக சொல்லும் பொழுது சில குழந்தைங்க அதை கிராஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் சில குழந்தைகளுக்கு வந்து அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்படி நம்ம வசனத்தை மாத்திரம் போதிச்சுட்டே இருக்காம அந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்பதை அவர்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டும். அப்படின்னா நம்ம எப்படி வேதாகமத்தில் சொல்கிறோம், நீ படுக்கும் பொழுதும் நீ எழுந்திருக்கும் பொழுதும் நீ உட்காரும் பொழுதும் நீ இவைகளை உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லு. அப்படி நான் பெற்றவர்களாக இருக்கிற நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுதுன்னா, நீ எப்பயுமே வந்துட்டு தேவனுடைய வார்த்தைகளை பற்றி நீ சிந்தித்து கொண்டே இரு. நம்ம அப்படி வார்த்தைகளை நம்ம வசை போட்டு கொண்டிருந்தால்தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம அதை வந்து சொல்ல வேண்டும். ஏன்னா வி டோன்ட் ஹாவ் லைக் அ பர்ஃபெக்ட் டைமிங். இந்த டைமில் சாட்டர்டே ஈவினிங் அவனை உட்கார வச்சு அவனை வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே அவனை உட்கார வச்சு நான் இதெல்லாமே சொல்லித்தர போகிறேன், அப்படி கிடையாது. வி கேன் நாட் செட் அ பர்டிகுலர் டைமிங். அந்த மாதிரி நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ நமக்கு எப்போ எல்லாம் நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோமோ அப்படின்னா நம்மளுடைய கடமை என்னென்னா, நம்ம முழுமையாக முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம்ம வந்து தேவனை அன்பு கூறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருந்தால் தான் நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது, ஓவர் வெல்விங்காக நம்ம மாறும் பொழுது நம்மளிடமிருந்து புறப்பட்டு அது குழந்தைகளையும் போய் அது போய் சென்றடையும், அது போய் சேரும். அப்போ அவர்களும் அதை நம்மிடமிருந்து அதை கற்றுக்கொள்வார்கள். ஆகையால் we have to be self-sufficient and we have to start giving the good things which happened in our life. தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்த நிறைய நல்ல காரியங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம குழந்தைகளிடம் சொல்ல வேண்டும். சொன்னாதான் அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு நம்ம எதுவுமே சொல்லலை, அவனே கற்றுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம்னா அவன் வளர்ந்து ஏமா எனக்கு நீங்கள் அதை சொல்லலை அப்படின்ட்டு ஒரு கொஷின் வந்து நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா எனக்கு தெரியுது, சரி அதை அவனே கற்றுக்கிட்டோன்னு நான் விட்டுட்டேன், ஆனால் அவன் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறான். அந்த ஒரு 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 சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு நம்ம போயிடக்கூடாது. ஆகையால் சிறு வயதில் அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களை நம்ம தேவனுக்கு நேராக வழிநடத்துகிற நம்ம பெற்றோர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இது வந்து ஸோ அப்படி நம்ம நடத்தும் பொழுது they will learn obedience, they will learn respect. கீழ்ப்படிய வேண்டும், அவர்கள் வந்து பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி அதையெல்லாம் அவர்களை வந்து நம்மளை பார்த்து அவர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். ஆகையால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுடைய கிட்ஸுக்கு நம்ம இருக்க முடியும். வேதாகமத்தில் சில கேரக்டர்ஸ் லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச சைல்டு கேரக்டர்ஸ். ஸோ சாமுவேலை பார்த்தீங்கன்னா அவர் சிறு வயதிலேயே வந்து ஆலயத்திற்குள்ளாக சென்று ஆலயத்திலேயே இருந்தவராக இருக்கிறார். ஆலயத்திலேயே அவர் படுத்துங்குவார், தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்டிருக்கிறார். ஆகையால் சாமுவேல் உடைய அந்த சிறு வயதில் இருந்த அந்த ஒரு புரிதலும் அந்த ஒரு தேவனுக்கென்று இருந்த வாஞ்சையும்
அது வந்து ரொம்ப ஒரு வியக்கத்தக்கது. அது வந்து நமக்கும் அந்த மாதிரி நம்மளும் இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாவீது. தாவீது சிறு குழந்தை ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆ ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது கோலியாத் என்ற ஒரு ஆ ம் அ கோலியாத் வந்தபொழுது, சிறு வயதிலேயே தேவன் மேல இருந்த பற்றினாலே கோலியாத்தை அவர் வீழ்த்தி, அவர் வந்துட்டு கோலியாத்தை கோலியாத்தின் மேல் அவர் வெற்றி கொள்ளுகிறார். அவர் வந்துட்டு கோலியாத்தை வீழ்த்தி, அது வந்து கண்டிப்பா அவரால உண்டானதல்ல. தேவன் அவருக்கு கொடுத்த அந்த ஞானத்தினாலும், அந்த பலத்தினாலும் மாத்திரம் தான். அப்புறம் இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா, அவர் சிறு வயதிலே எவ்வளவு ஒரு ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய வசனத்தை நிறைய பேருக்கு அவர் சொல்லுகிறதா இருக்கிறார். அவருடைய பேச்சை வந்து நிறைய பேர் கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். இப்படி பல ஒரு எக்ஸாம்பிள்ஸ வந்து நம்ம வேதாகமத்தில நம்ம பார்க்கிறோம். ஆகையால இத நம்ம படித்துக்கொண்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் வந்து நமக்குள்ளாக வர வேண்டும். ஒரு வாஞ்சையும், ஒரு எப்பயுமே நம்ம வந்துட்டு அ அ நம்ம வாழ்க்கையில நம்ம ஓடுகிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம சாப்பிடுறோம். நம்ம வந்து மத்த எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட்டா பார்த்துக்கிறோம். நம்ம வீடு கட்டணுன்ற ஒரு இதில நம்ம 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 ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கோன்றதுல நம்ம எல்லாமே நம்ம ரொம்ப கரெக்ட்டா இருக்கோம். அதுதான். ஆனா, நம்ம வந்து தேவனுக்காக நம்ம என்ன பண்றோம்? அந்த வாஞ்சை எப்பொழுதுமே நம்மளிடத்திலிருந்து அது வந்து குறையவே கூடாது. ஏனென்றால், நமக்கு வந்து அதுதான் நமக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து அது ஒரு சமாதானத்தை தரும். ஒரு பீஸ்ஃபுல்னஸ தரும். தேவன் எனக்காக இவ்வளோ செய்திருக்கிறார். நான் அவருக்காக என்ன செய்ய போகிறேன்? ஒரு மேஜர் திங். நான் அவருக்காக என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய குழந்தையிடம் நான் இயேசு கிறிஸ்து எனக்காக செய்ததை நான் என் குழந்தைக்கு சொல்லி, நான் அதை அவனுக்கு கற்றுத் தரப் போகிறேன். இது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ நல்ல விஷயம் செய்றதுக்கு நம்ம என்னைக்குமே வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக நல்ல விஷயம் செய்வதற்கு நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம செஞ்சிரணும்.